இப்போ அரசாங்கம் மாறி இருக்குது, அரசு மாறி இல்லை. அந்த அரச நிர்வாகம் அதே அரச நிர்வாகம் தான் இப்பயும் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் மாறின பிற்பாடு சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம். அண்மையில் வடமராட்சி கிழக்கில் 5000 ஏக்கர் காணி கெசட் பண்ணப்பட்டது. அதுக்கு எதிராக நாங்கள் பல தடவைகள் பல இடங்களிலும் பேசி இறுதியாக பிரதமர் ஹரணி அவர்களுடைய தலைமையில் காணி அமைச்சர் லால்காந்த் உட்பட எம்பிஸ் எல்லாரையும் பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடைய செயலாளர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள், அதிகாரிகள். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்தில் எம்பிஸ் எல்லாரும் எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக இந்த 5000 ஏக்கரும் மக்களுக்கு சொந்தமான காணி என்பதை நிறுவினார்கள், ஆதாரங்களோடு சொன்னார்கள். அந்த நேரத்தில் அரசியல்வாதிகளாக அங்கே இருந்த பிரதமர் அவர்களும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் லால்காந்த் அவர்களும் இல்லை, அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இதுக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும், நாங்கள் மக்களோட காணியை கையகப்படுத்த மாட்டோம் என்று சொன்னாலும் அங்கிருந்த அரசு அதிகாரிகள் அதை பின்னடிக்கிறார்கள். அதை செய்யறதுக்கு இறுதியாக அழுத்தங்களின் நிமித்தம் அது டீகெசட் பண்ணப்பட்டது, அந்த காணிகள் எடுக்கிறீர்கள் என்று சொல்லி. இந்த அரசு அதிகாரிகள் கடந்த ஆட்சி காலங்களில் இன ரீதியாக இனப்பெரம்பலை மாற்றுவதற்காக விசேடமாக கொண்டு வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திணிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் இன்றைக்கும் இருக்கிறார். அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம். அரசாங்கத்திட்ட ஒரு தெளிவான பாலிசி இல்லை. அரசாங்கம் இது ஒரு தெளிவான சொல்லுகிறார்கள், இன மத பேதம் நாங்கள் பார்க்க மாட்டோம், எங்களுக்கு சாதி இல்லை சமயம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் அது ஒரு கொள்கை வகுப்பாளர்கள் கொள்கை திட்டமாக எடுத்து அந்த கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேணும். நடைமுறைப்படுத்துறதுல தடையா இருக்கிறவர்களே உடனடியாக அவர்களுக்குரிய அரசாங்கத்தினுடைய கட்டளையை செயற்படுத்த தவறிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தாலே ஒழிய இந்த அரசாங்கமும் நீங்க சொன்ன மாதிரி பேப்பர்ல வாரது உண்டா இருக்கும், அங்க நடவடிக்கை வேறையாக இருக்கும். இப்ப அதுல இனப்பாகுபாடு பார்க்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் 10 வருஷமா வயல் செய்த காணிக்குள்ளுக்கும் மரம் நட போறோம் என்று டிராக்டரை கொண்டு போறோம் நம் வயலுக்குள்ளுக்கு, பயிருக்குள்ளுக்கு, விளைநிலங்களுக்குள்ளுக்கு. அதே நேரத்துல பழைய 1000 ஏக்கர் கணக்கான காடுகளை அழிக்க விட்டுட்டு பார்த்து கொண்டு இருக்கணும். இது வயல், அது காடு. இது ரெண்டுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்குது. இது சிங்கள மக்களுக்கு ஒரு நியாயம், தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம் என்ற செயற்பாடு இப்பயும் இருக்குது. அது அரசாங்கத்துக்கு கட்டளையில நடக்குதா கட்டளை இல்லாமல் நடக்குதான்றதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு ஜனாதிபதியை சந்தித்த போதும் இந்த பிரச்சனைகள் சொன்னோம்.